விஜய் அண்ணா கூட இந்த ஒரு போட்டோ நான் எப்போ எடுத்தேன் தெரியுமா? இந்த போட்டோ எப்போ வைரல் ஆச்சோ அன்னைக்கு தான் நான் இந்த போட்டோ எடுத்தேன். தளபதி கூட என்னால் போட்டோ எடுக்க முடிஞ்சது, பட் தலை கூட என்னால் போட்டோ எடுக்க முடியல. பிகாஸ் தலையோட பொண்ணுக்கு அன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வேலாயுதம் செட்டுலையும் மங்காத்த செட்டுலையும் எல்லாருக்குமே பிரியாணி போட்டு அந்த ஒரு பிஸியில் இருந்ததுனால தலை கூட என்னால் அன்னைக்கு போட்டோ எடுக்க முடியல. பட் நேரில் மீட் பண்ண லைக் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வேலாயுதம் மூவியில் அக்கா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் கூட போயிருந்தேன். அப்போ தளபதியை மீட் பண்ணேன். லைக் அவர் முன்னாடி நின்று இருந்தாரு, நான் ட்ரெயின் மேல் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். அவர் முடியெல்லாம் லைக் தொட்டுலாம் பார்த்தா அவர் பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணாரு. அதுக்கப்புறம் நானும் அக்கா அம்மாலாம் போயிட்டு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ண போனோம். எங்க அம்மாவை போட்டோ எடுக்க சொல்லிட்டு நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டேன். பட் எங்க அம்மா போட்டோ எடுக்கவே தெரியல, எந்த பட்டனை பிரஸ் பண்றதுன்னு கேட்டாங்க. ஸோ அப்புறமா விஜய் அண்ணாவே லைக் போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பட்டனு என்ன கேமரான்னு பார்த்துட்டு பட்டன் போனை திருப்பி அவரு கிட்ட வர வச்சு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா நான் எங்க அக்கா உட்கார வச்சு நான் ஒரு போட்டோ எடுத்துட்டேன். எங்க அம்மாவுக்கு போட்டோ எடுக்க தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க போன் பாடி கார்டு கிட்ட கொடுத்து கூட எடுக்க சொல்லியிருக்கலாம். அவரே போனை வாங்கி திருப்பி வச்சு செல்ஃபி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் அவர் பண்ணாரு. ஸோ இவர் ஒரு நல்ல மனுஷன். ஸோ லாஸ்ட் படம் ஜனநாயகன் வருது. இன்னைக்கு அவரோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துட்டு இருக்கு. இத்தனையும் விட்டுட்டு அவர் டிவிக்கு தொடங்கி அரசியல் பாதையை நோக்கி போயிட்டு இருக்காரு. 2026 அவர் வர வாய்ப்பு இல்லை. பட் ஒரு நல்ல எதிர்கட்சியா பில்ட் ஆகும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவரை வர வைக்கணும், நம்ம அவரை கைவிடக்கூடாது.